பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் பேசிய வெறுப்பு பேச்சை பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து பேசுவாரா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தருமபுரியில் நாடாளுமன்ற திமுக உறுப்பினரின் இல்ல மனவிழாவில் பங்கேற்ற திமுக தலைவர் அவர்கள் அங்கு உரையாற்றிய போதுதான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கருத்துக்களை, ஆலோசனை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இதனை ஒட்டி தான் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். அதில்தான் முதலமைச்சர் சொல்கிறார், நான் உறுதியாக சொல்கிறேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவர்களால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். பீகாரில் பிரதமர் மோடி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தவரை தமிழர்கள் தாக்குகிறார்கள் என்று பேசியிருக்கிறார். அந்த பேச்சை முதலமைச்சர் கேட்டதாகவும் அதனை ஒட்டிதான் முதலமைச்சர் அவர்கள் பீகாரில் பேசிய அதே கருத்தை இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா, பேசுவாரா, பேசுவதற்கு தைரியம் இருக்கிறதா மோடி அவர்களுக்கு என்று கேள்வியை கேட்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். கடந்த 27/9/2025 அன்று நடைபெற்ற அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதன்படி ரோட் ஷோவுக்கான வழிமுறைகளை வகுக்க நவம்பர் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் 10 லட்சம் லேப்டாப்களை தலா 25,000 விலையில் வாங்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இன்றைக்கு விடுதலை வந்திருக்கும் தலையங்கம் மிக மிக முக்கியமானது. இதனை வாசகர்கள் அனைவரும் கவனித்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நூற்றாண்டை ஒட்டி ஆர்எஸ்எஸ் ஒரு துண்டறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அந்த துண்டறிக்கையினை வைத்து தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கமாக சில கேள்விகளையும் விளக்கங்களையும் தந்திருக்கிறது. நூற்றாண்டு காணும் ஆர்எஸ்எஸ், வாருங்கள் இணைந்து சாதனை படைப்போம் என்ற தலைப்பின் கீழ் வெளியிட்டுள்ள துண்டறிக்கை அது வீட்டுக்கு வீடு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த துண்டறிக்கையில் காணப்படும் தகவல்களும் ஆர்எஸ்எஸின் செயல்பாடுகளுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புழுகு மூட்டை அமைப்பின் மறுபெயர்தான் ஆர்எஸ்எஸ் என்று விடுதலை தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் நமது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு கல்வி வசதிகள், கௌரவம் அனைத்தையும் இழந்துள்ளனர் என்கிறது ஆர்எஸ்எஸின் துண்டறிக்கை. இந்த நிலையை மத ரீதியாக, வேத உபனிஷத்த, இதிகாச சாஸ்திர புராண ரீதியாக உருவாக்கியதே இந்து மதம்தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் மதத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் என்பதை உருவாக்குவோம் என்று இன்று வரை முழங்கி கொண்டிருக்கும் கும்பல் தானே ஆர்எஸ்எஸ். தீண்டாமை சேமகரமானது என்று சொன்னவர்தானே இவர்கள் ஜெகத்குரு என்று போற்றும் சங்கராச்சாரியார், மறைந்த சந்திரசேகர சரஸ்வதி. இல்லை என்று மறுக்க முடியுமா? தீண்டாமையை, பாகுபாட்டை ஒழிக்க சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த மக்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் துண்டறிக்கை கூறுகிறதே. அனைத்து சமூகங்களும் சமமானவர்கள் என்பதற்கு தடையாக இருக்கும் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து துண்டறிக்கையின் ஓரத்தில் கூட குறிப்பிடாதது ஏன் என்று விடுதலை தலையங்கம் மிக தெளிவாக, விளக்கமாக, மேலும் பல்வேறு கருத்துக்களுடன், கேள்வியுடன் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் எழுப்பியிருக்கிறது. சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஒரு பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. அது தனது வரவு செலவு கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று கர்நாடக அமைச்சர் கார்கே பேட்டியளித்துள்ளார். ஜாதி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். முதுகலை மருத்துவ மேலாண்மை ஒதுக்கீடு இடங்களில் 85 விழுக்காடு
உள்ளூர் இட ஒதுக்கீட்டுக்கு தெலுங்கானா அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. பீகாரில் 2.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த லட்சணத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி அரசு வேலை அளிப்போம் என நிதிஷ் மோடி கூட்டணியின் வாக்குறுதி ஒரு வெற்று முழக்கமே என்று கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. வெறும் 500 ரூபாய் செலுத்தினால் 2 நிமிடத்தில் இருதய அடைப்புகளை தெரிந்து கொள்ள சிடி கால்சியம் ஸ்கோரிங் என்ற புதிய பரிசோதனை முறையை சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஒவ்வொரு மண்டலங்களில் உள்ள குப்பை சேமிப்பு கிடங்குகளில் தேங்கி கிடக்கின்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆதார் சேவை மையம் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இயங்கும் 50% வாகனங்கள் உரிய காப்பீடு இன்றி இயங்குவதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் அபராதம் செலுத்தாத வாகனங்களைப் போல் இவற்றையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. குதிகால் வலியிலிருந்து விடுபட சில வழிகள். கொலஸ்ட்ராலை அறிவோம் என்று இன்றைய விடுதலையின் மருத்துவ தகவல் பக்கத்தில் 2 செய்திகள் முக்கியமாக இடம் பிடித்திருக்கின்றன. அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்கும் போக்கை மாற்ற வேண்டும். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உடனான உறவை வலுப்படுத்தி இருக்கிறோம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த அணுசக்தி மையங்களை முன்பை விட அதிக வலிமையுடன் மறுகட்டமைக்கப்பட உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 4வது பன்னாட்டு மனிதநேய மாநாட்டின் அடுக்கடுக்கான நிகழ்வுகளின் தொகுப்புகளாக இன்றைக்கு விடுதலின் 8ஆம் பக்கத்தில் ஓர் விரைவு பார்வை என்று வெளிவந்திருக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரை, ஆசிரியரின் பேட்டிகள், குழந்தைகளுக்கான காலொளி, பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.